வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கலசத்துக்குள்ளே உள்ள ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்ததும் ஹீரோ சொல்கிறாரு, அந்த கலசத்துக்குள்ள உள்ள ஃபோன்ல ரெக்கார்ட்ல இருக்கு. அதுலயே அந்த அம்மா என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது இருக்கும், கேளுங்க அப்படின்னு. உடனே ஊர் தலைவர்கள் எடுத்து பார்க்க அந்த பார்வதியோட திட்டம் எல்லாமே அதுல இருக்கு. அதை பார்த்ததும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, மிகப்பெரிய அநியாயமா இருக்கு, இந்த பொம்பளை சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த பார்வதி. பார்வதி ஊர் தலைவர்களை பார்த்து, ஐயா பேசுனது நான் இல்லையா அப்படின்னு. அப்போ மயிலு சொல்றாரு, இங்க பாருமா, பேசுனது எல்லாமே நீதான் அப்படிங்கிறது ஆதாரத்தோட நல்லாவே தெரியுது. இப்ப என்ன பொய் சொல்ற அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த அம்மா இந்த ராஜாவை வச்சிருந்தது உண்மை. அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் எதுக்கு தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அந்த ரெக்கார்ட்ல எல்லாமே தெரியுது. அது தெரிஞ்சும் நீங்க இப்பயும் இப்படி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் மாமாவை இந்த கோவில் பூஜையில உட்கார வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஊர் தலைவர்கள் சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு சிவனாண்டி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, இதோட நிப்பாட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி வந்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அப்ப முத்து சிவனாண்டியை பார்த்து, மவனே, அதுல நம்ம பேசுனது எல்லாமே ரெக்கார்டா இருக்குடா, கண்டிப்பா நம்ம வசமா சிக்க போறோம் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தான் பேசுறீங்க அப்படிங்கிற ஆடியோ அங்க இருக்காது, அந்த லேடி பேசுனது மட்டும்தான் இருக்கும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் முத்துவும், சரிடா மவனே, இதுக்கும் பயமா இருக்குடா, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத சித்தப்பா, நீ அப்படி எதுவும் மாட்டிக்கிட்டனாலும் நான் உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு. அவரும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த பார்வதியோட வாய்ஸை எடுத்து எல்லாரும் பார்த்துறாங்க. அதுல பார்வதியோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இது மாதிரி ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க, அதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. ஊர் தலைவர்கள் பார்வதியை பார்த்து, இங்க பாரு, அப்படி யார் உனக்கு காசு கொடுத்தா சொல்லு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இல்லைங்கய்யா, அதை என்கிட்ட இப்ப நீங்க கேட்காதீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க ஊர் தலைவரே, இந்த லேடிக்கு பின்னாடி யாரு இப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிறத நான் அதிகாரிங்க கிட்ட கொடுத்து நான் விசாரிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பூஜை தான் நமக்கு முக்கியம். கரெக்டா 10 to 11 தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை பாருங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்களும், ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் சரிதான், இந்த விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம், ஐயா மேலதான் தப்பில்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சுல்ல அப்படின்ட்டு, வாங்க ஐயா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா சிவனாண்டியை பாக்குறாங்க. டேய் சிவனாண்டி அப்படின்னு. சிவனாண்டி ஹீரோவை பார்த்து, டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன டேன்னு சொல்லுவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ செய்யற வேலைக்கு உன்னை டேன்னு சொல்றதே ரொம்ப மரியாதையா கூப்பிடுற மாதிரி. நீ எல்லாம் கொஞ்சம் கூட திறந்தவே மாட்டியா? மாமா மேல பழிய போட்டு கும்பாபிஷேகத்தை நிறுத்தி நீ கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அந்த பார்வதியை அனுப்பி இந்த மாதிரி திட்டம் போட்டது எல்லாம் நீங்க தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். மறுபடியும் இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்க முயற்சி பண்ணீங்க, நான் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சிவனாண்டி. ஆகா, இவனுங்க கிட்ட இதுக்கு மேல பேசுனா நம்ம ஏதாவது வசமா சிக்கிப்போம் போலையே அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு பூஜை பண்ற இடத்துக்கு. பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சதும் அந்த பார்வதியும் அந்த இன்னொரு ஆளும் இருக்காங்கல்ல, ஹீரோ நேரா அந்த பார்வதி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, நீ என்ன பண்ற அப்படின்னா, நேரா ஈஸ்வரி அத்தை வீட்டுக்கு போயிட்டு
நீ என்னெல்லாம் பிளான் பண்ணி என்னெல்லாம் செஞ்சியோ அது எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட நீ சொல்லணும். அதுவும் இப்பவே சொல்லணும். சொல்லிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, சரிங்கய்யா, நான் போய் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லேடியும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்வதி வாசல்ல நின்றுகிட்டு ஈஸ்வரி அம்மா, ஈஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட சந்திரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா, யாரோ உன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா பார்வதிய பாக்குறாங்க. சந்திரா பார்வதிய பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு. அப்ப பார்வதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். ரேவதி அவங்கள பார்த்து, அம்மா, இந்த பொம்பளை இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு இந்த இவங்களை தெரியுமா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, அப்பா மேல அவ்வளோ பெரிய பழி போட்டது அவ்வளோ பெரிய பழிய போட்டது இந்த பொம்பளை தாம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, இந்த பொம்பளை தான் அப்பா மேல பழிய போட்டா. இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு தெரியல. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த லேடி நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, சொல்லு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க புருஷன் ராஜாவை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவரு மேல நான் அவ்வளோ பெரிய பழி போட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் அவரு மேல மிகப்பெரிய பழிய போட்டுட்டேன். சொன்னதுனால தான் நான் இப்படி செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி இதையெல்லாம் கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ, நீ என் புருஷன் மேல அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சியே, அது எல்லாமே பொய்யா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, நான் சொன்னது எல்லாமே பொய் தாம்மா. காசுக்கு ஆசைப்பட்டுதாம்மா நான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்ப ரேவதி கேட்குறாங்க, சரி, அம்மாவோட செயின் எப்படி உன் கையில வந்துச்சு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது மாதிரி ஒரு இடத்துல நான் செயின் வந்து வாங்கினேன். அதை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை நான் வந்து பழி போட்டேன். ஃபோட்டோவில் பார்த்தேன், ஈஸ்வரி அம்மா இந்த மாதிரி செயின் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த செயின் மாதிரியே இந்த இவர்கிட்ட வாங்கினேன். வாங்கி கொண்டாந்து உங்கள் மேலே நான் பழிய போட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, அடி பாவி, எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் மேலே இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு பழிய போட்டிருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். நான் இவ்வளோ பெரிய பழியை உங்கள் மேலே போட்டது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என் புருஷன்கிட்ட எப்படி முழிப்பேன்? நீ சொன்னதை நம்பி என் புருஷன் மேல அவ்வளோ பெரிய பழி போட்டுட்டேன். அவரை அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாமே உன்னாலதான். உன் முகத்துல எதுக்குடா முழிக்கிறோம் அப்படின்னு தோணுது. என் புருஷன் முகத்துல நான் இப்ப எப்படி முழிக்க போறேன்? அவரை எந்த அளவுக்கு திட்டணுமோ, அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அப்படி நான் அவமானப்படுத்திட்டேன். என் என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. அவரு இப்ப கேட்பாரே, நான் இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? எல்லாமே உன்னாலதான். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் காலி பண்றதுக்காக கிளம்பி இருக்கிறீங்க. இங்க பாருடி, என் புருஷனை இவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்கே அப்படின்னு. அதுக்கு அந்த பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதாம்மா. இது மாதிரி எனக்கு தேவையான தண்டனைய ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டாங்கம்மா. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்காம இந்த இடத்துல இருந்து போயிரு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா வந்து அந்த இடத்துல இருந்து போறாங்க. அங்க போனதும் ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, பாத்தியாம்மா, எப்பயாவது அப்பா மேல எந்த தப்பும் இல்லை, அப்பா நிரபராதி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டியா? 30 வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்தியிருக்காரு. அப்பா உனக்கு உனக்கு அப்படி துரோகம் பண்ணுவாரா? கொஞ்சமாவது நீ அப்பாவை பத்தி யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, உங்க அப்பா நான் சொல்லும் பொழுது மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் மேல நான் அவ்வளோ பெரிய பழி போட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இப்பதாண்டி புரியுது. அவர் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன், அவர்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்ட்டு ரேவதிய பார்த்து ஈஸ்வரி அழுக. ரோகிணி சொல்றாங்க, அம்மா, அப்பா ரொம்ப நல்லவருமா, உங்க மேல அவரு ரொம்ப பாசம் வச்சிருக்காரு.
நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இப்பயே கூட உங்களை மன்னிச்சிருவாரு. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு அவர் என்னை மன்னிச்சிருவாரு. அவர்கிட்ட நான் பேசியே ஆகணும். இப்போ அவர் எங்கே அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, நீங்கள் அவர் மேலே அவ்வளோ பெரிய பழி போட்டீங்கல்ல, அவர் வேதனையில் கோவிலில் உட்காந்துருக்காருமா. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி, நான் போய் இப்போவே அவரை நேரடியாக பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எப்படியும் அந்த டிரைவர் பையன் உண்மையை நிரூபிக்க மாட்டான். எல்லா பழியும் அந்த ராஜா மேலே விழுவும். கோவில் கும்பாபிஷேகம் என்னோட புருஷனோட கைக்கு வரும் அப்படின்னு நினைச்சா கடைசியில் இப்படி ஆகிடுச்சே. சரி, அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு வில்லி நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா கேட்குறாங்க, ஏங்க என்னதான் நடக்குது இங்கே? இந்த பார்வதி நேரடியாக வந்து அக்கா கிட்ட உண்மையை ஒத்துக்கிறா, அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே நடந்துருச்சு. எப்படியும் அவன் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக அவன் சூழ்ச்சி முறையை பயன்படுத்தி உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். சந்திரா கேட்குறாங்க, என்னது சூழ்ச்சி முறையா? அப்படி எந்த சூழ்ச்சி முறையை அவன் வச்சு கண்டுபிடிச்சான்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது மாதிரி நேராக வந்துட்டு இதை அனுப்புனாங்க, கலசத்தை கொண்டுட்டு போக சொன்னாங்க. உடனே அந்த அம்மாவும் கலசத்தை கொண்டுகிட்டு நேராக கோவிலை சுற்றுறதுக்காக போணுச்சு. அப்பன்னு பார்த்து மாமா இருக்காருல்ல, அவர் கால் பண்ணிட்டாரு. அவர் கால் பண்ணதும் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பார்வதி உண்மை சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நம்ம மாட்டலை, அது மட்டும்தான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, அந்த சந்திரா சொல்கிறாங்க, ஏங்க எப்படியாவது இந்த பிளான்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்களா? ஏங்க இப்படி முட்டாள்தனமாக பண்ணுறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு சந்திரா, கடைசி வரைக்கும் எப்படியாவது அந்த பார்வதி சொன்னது உண்மை, அந்த ராஜா தான் பார்வதியோட தொடர்பில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது போல, எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த உண்மையை நிரூபிச்சிட்டாரு, அவங்க மாமா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு அவங்க மேலே பழி போட்டு கும்பாபிஷேகத்தை உங்கள் புருஷன் கையில் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களோட பிளான் எல்லாமே நம்ம ஹீரோ வந்துட்டு தவிடுபடி ஆக்கிட்டாரு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இந்த சீன் எல்லாமே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பார்வதி வந்துட்டு நேராக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேராக அவங்க புருஷனை பார்த்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அப்போது அவர் கேட்க போகிறாரு, இங்கே பாரு, என் மேலே நீ வந்துட்டு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தியல்ல, ஆனால் என் மாப்பிள்ளை மட்டும்தான் என் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தார். ஸோ நீ நன்றி சொல்கிறதா இருந்தால் உண்மையை கண்டுபிடிச்ச என் மாப்பிள்ளைக்கு நீ நன்றி சொல்லு, என்கிட்ட நீ நன்றி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல போகிறாரு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு ரேவதியோட கழுத்தில் எப்படி தாலியை கட்ட போகிறாரு. ஈஸ்வரிக்கு வேற ஏதோ வாக்கு வேற கொடுத்துருக்காரு. நம்ம ரேவதியும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் எப்படி சமாளித்து வர போகிறாரு நம்ம ஹீரோ. இதுதான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேலும் மேலும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதிகமாக வந்துட்டு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் வந்து நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு புது கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.